இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்ற ஆணைப்படி விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் பட்டியலின மக்கள் அம்மனை தரிசித்திருக்கிறார்கள். உள்ளே சென்று வழிபடுவதை தடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை என்ற தீர்ப்பு வழங்கியதை அடுத்து மேல்பாதி திரௌபதி அம்மனை தரிசிக்க ஆவலோடு சென்றிருக்கிறார்கள் பட்டியலின மக்கள். அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவில் திறந்தனால இப்போ கோவில் திறந்து எல்லாம் சாமி தரிசனம் பண்ணிட்டோம். சந்தோஷமா இப்போ எல்லாம் ஊர் ஃபுல்லாகவே போனோம் சாமிக்கு. திருப்தியாக இருக்குது சார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு எப்படி பார்க்குறீங்க? நல்ல உத்தரவு தான், சந்தோஷமான உத்தரவு தான். பிறந்ததுலேருந்து நாங்கள் உள்ள கோயில் உள்ள போகல. இப்போ இந்த 2 வருஷம் பிரச்சனையால் இப்போ நாங்கள் பார்த்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். சிறப்பாக இருந்தது சார், எந்த குறையும் இல்லை சார். விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மனை தரிசித்திருக்கிறார்கள் பட்டியலின மக்கள். வாழ்வில் முதல் முறையாக உள்ளே சென்று அம்மனை தரிசிப்பதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். தாமோதரன், வணக்கம். உயர்நீதிமன்ற ஆணைப்படி மக்கள் அங்கே பட்டியலின மக்கள் அங்கே உள்ளே அனுமதிக்கப்பட்டாலுமே கூட என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் களத்தில் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் அருகே உள்ளது மேல்பாதி கிராமம். இந்த கிராமத்தில் மிக சிறப்பு வாய்ந்த திரௌபதி அம்மன் கோவில், இந்த கோவில் ஒன்று உள்ளது. இந்த கோவிலில் இரு தரப்பினரிடையே சாமி வழிபாடு தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி பட்டியலின மக்கள் உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்வது தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டு அந்த கோவிலானது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு சென்று செல்லப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் யார் வேண்டுமானாலும் கோயிலுக்குள்ளே சென்று வழிபடலாம், அனைவருக்கும் உரிமை உண்டு என உத்தரவினை பிறப்பித்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோவிலை திறந்து சாமி தரிசனம் செய்வதற்கு இன்று அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதற்காக பல கட்ட பீஸ் மீட்டிங் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகம் சார்பில் 2 தரப்பினையும் அழைத்து ஒன்றாக பேச்சுவார்த்தை நடத்தி பல கட்ட முடிவுக்கு பின்பு இன்று உள்ளே சென்று அனுமதிக்க காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக கோவில் சார்பில் மற்றும் அறநிலைத்துறை உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகம் காவல்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த கோயில் உள்ள சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் பட்டியலின மக்கள் உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் இந்த திரௌபதி அம்மன் கோயில் உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தனர். அவர்கள் வெளியே வந்தபோது தாங்கள் இதுவரை இந்த கோயிலுக்குள்ளே சென்று சாமி தரிசனம் செய்யவில்லை, நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வருவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு உள்ளே செல்போன் அனுமதிக்கப்படவில்லை, அவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். காவல்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர்கள் உள்ளே சென்று அழைத்து சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் தற்போது மகிழ்ச்சியான நிலையில் காணப்பட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். கோவில் திறந்தனால இப்போ கோவில் திறந்து எல்லாம் சாமி தரிசனம் பண்ணிட்டோம். சந்தோஷமா இப்போ எல்லாம் ஊர் ஃபுல்லாகவே போனோம் சாமிக்கு. திருப்தியாக இருக்குது சார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு எப்படி பார்க்குறீங்க? நல்ல உத்தரவு தான், சந்தோஷமான உத்தரவு தான். பிறந்ததுலேருந்து நாங்கள் உள்ள கோயில் உள்ள போகல. இப்போ இந்த 2 வருஷம் பிரச்சனையால் இப்போ நாங்கள் பார்த்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். சிறப்பாக இருந்தது சார், எந்த குறையும் இல்லை சார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.